அனைவருக்கும் வணக்கம். இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன். இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் திருமணம் ஆகாத ஜாதகங்களில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று பகுதி 2 நாம் இன்று காணவிருக்கும் காணொளியில் திருமணம் ஆகாத ஜாதகங்கள், ஏன் திருமணம் நடக்கவில்லை. இது ஒரு உதாரண ஜாதகம். 29/4/1983 இவர் பிறந்துள்ளார். இவர் 8:20 AM என்ற காலை பொழுதில் பிறந்துள்ளார். அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், ஒரே லக்னம் ஒரே ராசியாக ஒரு முதல் தர யோகமான ஒரு ஜாதகத்தை பெற்ற இவர் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையிலும் காரகோ பாவ நாஸ்தி என்ற அடிப்படையில் கூட இணைந்த கிரகம் ராகு. ராகு பகவான் பொதுவாக ரிஷபத்தில் நன்மையே செய்ய கடமைப்பட்டவர் என்ற போதிலும் இவருக்கு கிட்டத்தட்ட 42 வயது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால், சனி மகா திசை, அதற்கு அடுத்தபடியாக புதன் மகா திசை, அதற்கு அடுத்தபடியாக கேது மகா திசை, அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர மகா திசை நடந்து கொண்டிருக்கு. இந்த சுக்கிர மகா திசை நடந்த போதிலும் அவருக்கு திருமணமாகவில்லை. இதற்கு என்ன காரணம்? ராகுவின் கர்மா. ராகு என்பது தாய் வழியில் உள்ள இறந்து போன முன்னோர்களின் ஆத்மாக்களை குறிக்கும் என்பதனால் இங்கு ராகுவே முதல் தர தடைகளுக்கு காரணமாக விளங்கியுள்ளார். அப்படி இந்த கர்மாவை கழிக்க வேண்டும். இவர் இந்த கர்மாவை கழிக்க வேண்டும். சுக்கிரன் காரகோ பாவநாஸ்தி என்ற அடிப்படையில் 7ஆம் இடத்தில் தனது ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் செயல்பட்டாலும் இங்கு இவர் இந்த லக்னத்துக்கு இவர் சமம் என்ற நிலையைத்தான் சுக்கிர பகவான் பெறுகிறார். 7-12 2 ஆதிபத்தியத்துக்கு இவர் அதிபதியாக வந்த போதிலும் இவர் காரகோ பாவநாஸ்தி ஆகிறார். அப்ப ராகு என்பது தாய் வழியில் இறந்து போனவர்களுக்கு முன்னோர்களுக்கு எந்த ஜாதகக்காரர் ராமேஸ்வரம் சென்று திதி கொடுத்தார்கள் என்றால் இந்த பிறவில் இந்த சுக்கிர மகாதிசை நிச்சயமாக திருமணம் செய்து வைக்கும். ஏனென்றால் இந்த ராகு கேது லக்னத்தையே கேது பிடித்துள்ளார். 7ஆம் இடத்தில் அதிக ஆசைகளை தூண்டிவிடக்கூடிய கிரகங்கள் 2, சுக்கிரனும் ராகும். இவர்கள் இருவரும் இணைந்து அதீத ஆசைகளையும் ஏற்படுத்தி இவரை மிகப்பெரிய சிக்கலில் அடிக்கடி மாட்ட வைப்பது. ரொம்ப அழகான மனை வேண்டும் என்று இவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த போதிலும் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏமாற்றமே மிஞ்சும் என்பது நிதர்சனமான உண்மை. பொதுவாக விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், மகால் லட்சுமி கடாசமான அனுச நட்சத்திரத்தில் பிறப்படுத்த இவர்கள் ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்று வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்களாக பொது வாழ்க்கையில் விளங்கப்பட்டாலும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனென்றால் இந்த லக்னத்தில் குரு திக்பலம் குரு சந்திர யோகம் என்ற நிலையில் இருந்த போதிலும் கூட இவருக்கு இயற்கை சுபர்களுடைய தொடர்பு 7ஆம் இடத்தில் இருந்த போதிலும் கூட இவர்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை. இதற்கு என்ன காரணம்? ராகு பகவானை கர்மா உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய யனம சிவ என்ற கர்மாவை இவர் நிவர்த்தி செய்தார் என்றால் நிச்சயமாக இவருக்கு திருமணம் நடக்கும். இவர் சர்ப்பத்தில் உள்ள அதிதேவதையாக, ராகுவின் அதிதேவதையாக மாரியம்மனையும் சுக்கர ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவரங்க அரங்கநாத சுவாமியை வழிபட்டார் என்றால் நிச்சயமாக ராகு சுக்கரன் இவருக்கு உடலில் ஆக்டிவேட் ஆகும். ஆதி வெள்ளரை, அடுத்தது பைஞ்சீவி, ஜோதியாய் திரு ஆனைக்காவல் சொல்லி கட்டப்பட்ட திருவரங்கம். இந்த 4 கோவில்களும் ஒரே நாள் சென்று 5 மாதங்கள் பௌர்ணமி என்று சென்று அந்த 4 ஸ்தலங்களில் உள்ள பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டவர் என்றால் நிச்சயமாக அந்த ராகு சுக்கரன் நல்ல முறையில் செயல்பட ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொல்லியது போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர்வினை ஆற்றலும் உண்டு, எதிர்வினை ஆற்றலும் உண்டு. இங்கு ராகு எதிர்வினை ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த லக்னத்திற்கு ராகு எதிர் கிரகமாக செயல்படுவார். ஏனென்றால் இங்கு சுக்கிரனுடைய அணியில் ராகு இருப்பதனால் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பொதுவாக ராகு மிகப்பெரிய நன்மைகளை செய்வதில்லை. ராகு ரிஷபத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருந்தால் நன்மை செய்வார்கள் என்று கூறினாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவே அதிக வலிமை பெற்றுள்ளார். அப்ப கேது என்பது சிற்றின்பத்தை வெறுக்கக்கூடியவர் என்பதனால் இவருக்கு திருமணம் என்பது இவர் பேரின்ப நிலையை பெற்றதனால் சிற்றின்பத்தை இவரும் வெறுப்பார். அப்படிங்கும் போது இவருக்கு நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிற ஆர்வமே இவருடைய மனதளவிலும் உடல் அளவிலும் நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் இவர் ஞான மார்க்கத்தை நோக்கி செல்ல பயணிப்பவர். குரு கேது அற்புதமான கேல யோகத்துடன் அதீத ஞானத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள் சேர்ந்து அது கூட மனோகாரகன் சந்திரனும் இணைந்துள்ளார். அப்படி இவருடைய மனநிலை எப்படி இருக்கும்?
அதிகப்படியான சிந்தனை செயல் இது அனைத்துமே பேரின்ப நிலையை நோக்கி இருக்கும், சிற்றின்பத்தை நோக்கி இருக்காது. அதனால் இங்க ராகுவும் சுக்கிரனும் பலம் இழந்துள்ளார்கள் என்று சொல்ல முடியாது, பலமாக இருப்பதினால் இவருக்கு திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ராகு சுக்கிரன் மற்றும் சனி புதன் போன்ற அவயோக தசைகள் வரிசையாக இவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் பிறப்பெடுத்ததிலிருந்து இதுவரைக்கும் இவருக்கு யோக தசைகள் எதுவுமே வரவில்லை. சனி திசை ஒரு அவயோக திசை, புதன் திசை ஒரு அவயோக திசை, அதற்கு அடுத்தபடியாக கேது திசை, சுக்கர திசை, இதை அனைத்தும் அவயோக திசைகளாகவே வரிசையாக வந்து கொண்டிருப்பதால் இவர் யோக பலனை அனுபவிக்க யோகமாக இவருடைய உடலில் மாற்ற வேண்டும். இவருடைய கர்மா யனம சிவ என்ற உச்சாரண மந்திரத்தை பஞ்சாட்சர நமது உடலில் அந்த ராகுவின் உச்சாரண மந்திரத்தை இயக்கினால் மட்டுமே இவருக்கு நிச்சயமாக அடுத்த கட்ட வாழ்வு, அடுத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இல்லையெனில் இவருடன் இவருடைய தலைமுறை முடிந்துவிடும் என்பதை இந்த இடத்தில் நினைவு கூறுகிறோம். இது என்னவென்றே தெரியாமல் நிறைய பேர் என்னவென்றே தெரியாமல் இந்த ராகு கேது தோஷமாகவும் சர்ப தோஷமாகவும் பிளஸ் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் காரக பாவனாஸ்தி என்ற அடிப்படையில் அந்த காரகத்தை கெடுப்பார் என்ற விதி தெரியாமலும் நிறைய பேர் அந்த கர்மாவை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த கர்மாவை சரி செய்யக்கூடிய ஒரே விதிமுறை யனம சிவ பஞ்சாட்சர நமது பஞ்ச பூதங்களால் ஆன நமது உடலில் நாம் யனம சிவ என்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நமது உடலில் இயக்கினோம் என்றால் நிச்சயமாக இங்க ராகு வந்து பாசிட்டிவாக வேலை செய்வார் என்று கூறி எனது அடுத்த காணொளியில் நாம் திருமணம் ஆகாத ஜாதகங்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் அதற்குண்டான வழிமுறைகளையும் அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன்.